வணக்கம். நம்ம தொடர்ந்து ஜுவல்லரி கம்பெனிகளோட அவங்களோட ஸ்பெஷாலிட்டி, அவங்களோட வளர்ச்சி, அது நம்மளோட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். அதுல தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எந்த கம்பெனினா, டி நகர்ல இருக்கிற எல்கேஎஸ் கோல்டோ சொல்லக்கூடிய கம்பெனி பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம ஏஆர்சி ஸ்பெஷல், ஜிஆர்டி ஸ்பெஷல், லலிதா, கசானா அண்ட் ஸ்ரீகுமரன் இது எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டி நகர்ல இருக்கிற எல்கேஎஸ் கோல்டு பத்தி பார்க்க போறோம். எல்கேஎஸ் கோல்டு பார்க்க போறோம். அவங்களோட ஸ்பெஷல் என்ன, அவங்களோட வெற்றிக்கு என்ன காரணம், உங்களுக்கு கஸ்டமருக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்ற பத்தி பார்க்க போறோம். இந்த சேனலை, இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு பயனுள்ள தகவல் அமையும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், இறை நம்பிக்கை மூணுமே பேசியிருப்போம். நம்ம உங்களுக்கு பயனுள்ளதா அமையும். ஜுவல்லரியை பத்தி தெரிஞ்சுக்கணும், கம்ப்ளீட் கைடு பர்ச்சேஸ் பண்றதுக்கு, வேஸ்டேஜ், கோல்டு சேவிங் ஸ்கீம் எல்லாத்த பத்தியும் நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அந்த வீடியோ போய் பாக்குறவங்க பார்க்கலாம். டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸோட ஸ்பெஷல் இன்னைக்கு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டட் இன் திருச்சிராப்பள்ளி, திருச்சியில தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எப்பவுமே இந்த சேனல்ல நம்ம இந்த வீடியோ ஸ்பெஷல் பார்க்கும்போது கோல்ட் ரேட்டா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா 7180 ரூபாய். ஆபரண தங்கம் சொல்லக்கூடிய 916 30 ரூபாய் விலை உயர்ந்து 7180 ரூபாய் இருக்கு. நேற்று 7150 ரூபாய் இருந்தது. வருஷம் முதல் நாள் ஃபர்ஸ்ட் நியூ இயர் அன்னைக்கு 7150 ரூபாய் இருந்து இன்னைக்கு 30 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 7180 ரூபாய். நாளைக்குமே உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஸ்லோவா ஏறிட்டு தான் இருக்கு. முக்கியமானது, இந்த கம்பெனி இந்த எல்கேஎஸ் டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ் நேற்று ஆரம்பிச்ச கம்பெனி கிடையாது. தெரிஞ்சுக்குங்க எத்தனை வருஷம்ன்றது. 100 வருஷ கடை. 1925 இந்த கடை திறந்திருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 2025 வந்துட்டோம். 100 வருஷ கடை. அதாவது ஒரு நம்பகமா ஒரு கடை நடத்தினா 100 வருஷத்தை கடந்தும் நிக்க முடியாது. ஒரு உதாரணம் 100 வருஷ கடை. சோ நம்பகத்தன்மைக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. நல்லா பண்றாங்க. இவங்க எத்தனை ஷோரூம் வச்சிருக்காங்கன்னா 3 ஷோரூம் வச்சிருக்காங்க. டி நகர், அண்ணா நகர், தாம்பரம். இது நம்ம பார்க்க வேண்டியது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ். அதாவது ஆமை மாதிரி பொறுமையா நடந்து ஜெயிக்கலாம். இவங்க ஜெயிச்சிருக்காங்க. 3 இடத்துலயுமே டாப் அப் பண்றாங்க. லாஸ் மேக்கிங் கடை கிடையாது, ப்ராஃபிட்டபிளா பண்ணிருக்காங்க. ஆனா ஜிஆர்டி மாதிரியோ கசானா மாதிரியோ பெருசா உயர்ந்து வளரல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அதாவது இதுல 2 விஷயம். ஸ்லோவா போய் ஓரளவுக்கு ப்ரோக்ரஸ் க்ரோத் காமிக்கலாம். வேகமா போய் பிரணவ் ஜுவல்லரி மாதிரி 6-7 தொடர்ந்து தோத்தவங்க இருக்காங்க. ஆனா வேகமா போய் ஜிஆர்டி மாதிரி 60 ஷோரூம் தொடர்ந்து இருக்காங்க. சோ இதுல நம்ம என்ன பண்ணலாம், ஒண்ணு ஸ்லோவானா ஓடி ஜெய், இல்ல வேகமானா ஓடி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஆனா ஜெயிக்கணும். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். இது கஸ்டமருக்கு ஒரு சொல்ற பாடம். ஒரு விஷயம், ஒரு வேலையோ இல்ல ஒரு பிசினஸோ அதை தொடர்ந்து செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறது பாருங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான். இவங்க எல்லாம் பாருங்க 100 வருஷமா ஒரு பிராண்டை நடத்திட்டு வராங்க. 3 கடை டாப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சோ இது 1925 ஆரம்பிச்ச கடை, 100 வருஷ கடை. 3 ஷோரூம்னு சொல்லிட்டேன். இந்த கடையில ஸ்டாக் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டாக் இருக்கும். குட் ஸ்டாக். ஒரு 100 கிலோ 200 கிலோ அப்படிதான் நிறைய ஹையஸ்ட் ஸ்டாக் வச்சிருப்பாங்க. அதுல ஒன்னும் மாற்றமே இல்லை. நல்ல ஸ்டாக் வச்சிருப்பாங்க. டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. முஸ்லீம் பேஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஏன்னா முஸ்லீம் பேஸ் கம்பெனின்றதால. ஆனா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கஸ்டமர்ஸ்க்கு இந்த கடையில ஹையஸ்ட் வேஸ்டேஜ் தான். குறைவுலாம் கிடையாது. ஈக்குவல் டு ஜிஆர்டி, முடிஞ்ச ஜிஆர்டி 1-2% எக்ஸ்ட்ரா தான் வைப்பாங்க. ஈக்குவல் டு தனிஷ்க். ஹையஸ்ட் வேஸ்டேஜ் போடுற கடை. இந்த கடையில கோல்டு ஸ்கீம் 2 ஸ்கீம் இருக்கு. நம்ம இந்த ஸ்பெஷல் ஜுவல்லரி ஸ்பெஷல் பார்க்கும்போது ஒரு கம்பெனி பார்த்து அவங்களோட ஸ்கீமே பார்த்துட்டு இருக்கோம். இவங்க ஸ்கீம் நம்ம வரைக்கும் பேசுறது கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் பேச போறோம் நம்ம. அதாவது இவங்க கிட்ட 2 ஸ்கீம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் கோல்ட் ரேட் அப்படின்றாங்க. அதாவது தங்கம் பாத்தீங்கன்னா 11 மாசம் ஸ்கீம், 11 மாசம் கட்டியிருப்பீங்க. அதோட ஆவரேஜ் கோல்ட் ரேட்ல உங்களுக்கு பில் பண்றேன்றாங்க. அதாவது ஒரு நாள் கம்மியா இருக்கும், ஒரு நாள் கூடுதலா இருக்கும். டோட்டல் இந்த வருஷத்துல 11 மாசத்துல இருந்த கோல்ட் ரேட்ல ஆவரேஜ் கோல்ட் ரேட் எடுத்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன பெனிஃபிட்னா, நீங்க வாங்குற பொருளுக்கு 50% வேஸ்டேஜ் ஃப்ரீ. நீங்க 10 எடுத்துனா 5% கட்டணும், 5% கம்பெனி பேர் பண்ணிக்கும். 20னா 10 நீங்க, 10 அவங்க. 50% வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஆவரேஜ் கோல்ட் ரேட் எடுத்துப்பாங்க. கோல்டு அக்குமுலேஷன் கொஸ்டினே கிடையாது. ஏன்னா ஆவரேஜ் கோல்ட் தான் பில் பண்ண போறாங்க உங்களுக்கு. புதுமையான ஸ்கீம் வேற எங்கேயும் கிடையாது. பட் ஆனா இது பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது. நாட் பிக் பெனிஃபிட். பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா தகவல் சொல்றேன் நான். காயினுக்கும் வேஸ்டேஜ் போடுவாங்க. இந்த ஆவரேஜ் கோல்ட் ரேட் ஸ்கீம்ல 50% வேஸ்டேஜ் வாங்கும். அவங்க 3% சம்டைம் வாங்குறாங்க காயினுக்கு. உங்களுக்கு 1.5% நீங்க வாங்குவோம், 1.5% ஃப்ரீயா கொடுப்பாங்க காயின் எடுத்தா. ஆல்ரெடி சொல்லிட்டு 100 வருஷ கடை. சரி, இதுல இன்னொரு ஸ்கீம் இருக்கு. இதே மாதிரிதான் 11 மாசம் ஸ்கீம். டெலிவரி டைம் ரேட்.
அதாவது நீங்க வாங்கும் போது என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதுதான் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 10,000 கட்டி வரீங்கன்னா கடைசி 11 மாசம் நீங்க டெலிவரி எடுக்கும்போது என்ன கோல்டு இருக்கோ அந்த கோல்டு ரேட் தான் பில் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்கீம் ஆவரேஜ் கோல்டு ரேட், அதாவது மொத்தம் 11 மாதத்துல இருந்த டோட்டல் கோல்டோட ஆவரேஜ் மொத்தத்தையும் கூட்டி எத்தனை நாளோ 11 மாசம் 300 நாளா 330 நாள் அந்த டோட்டல் பர் டே ரேட்டை எடுத்து 334 நாள் டிவைட் பண்ணா வரதான் ஆவரேஜ் ரேட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆவரேஜ் ரேட் கொடுப்பாங்க. பட் இது இன்னொரு ஸ்கீம் வந்து டெலிவரி டைம் ரேட், டெலிவரி டைம் ரேட் இருக்கும் அதான் பில் பண்ணுவாங்க. 11 மாசம் ஸ்கீம் அப் டு 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஏன்னா வந்து அந்த ரேட் தான் நீங்க ரேட் எடுத்துக்கிறதுனால டோட்டல் 18% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 50% வேஸ்டேஜ் ஃப்ரீ. இந்த ஸ்கீம் வந்து அப் டு 18%. 10 எடுத்தா 10 ஃப்ரீ, 18 எடுத்தா 18 ஃப்ரீ, 20 எடுத்தா 2% நீங்க கட்டி ஆகணும். இந்த ரெண்டா ஸ்கீம் டெலிவரி டைம்ல இருக்க ரேட் போடுறது. அதான் முன்னே சொல்றாங்க ஆவரேஜ் கோல்ட் ரேட், டெலிவரி டைம் ரேட், ரெண்டு ஸ்கீமா வச்சிருக்காங்க. இதுக்கு காயினுக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ தான். ஏன்னா 12% ஃப்ரீ கொடுத்துறாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த ஸ்கீம் இருக்கிற ரேட் தான் உங்களுக்கு பில் பண்ண போறாங்க. ஆல்ரெடி சொன்ன 100 வருஷம் கிடையாது. நம்ம இந்த ஸ்கீம் சொல்லும்போது இதை பத்தி சொல்லணும். ஸோ இதுதான் உங்ககிட்ட இருக்க ஸ்கீம், தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல், ஸ்டாக், கோல்டு பர்ச்சேஸ், சேவிங் ஸ்கீம் நிறைய பத்தி பேசியிருப்போம். உங்களுக்கு பயனுள்ளதா அமையும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான கம்பெனி. 3 வருஷ கடை, உடனே ஒரு 50-60 ஷோரூம் ஆரம்பிச்சு எந்த பிரச்சனையும் பண்ணாம ஸ்லோவா ஸ்டடியா தமிழ்நாட்டில் மட்டும் சென்னையில மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சியில ஆரம்பிச்ச கடை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டி நகர், அண்ணா நகர், தாம்பரம் 3 இடத்துல நான் டாப் அப் பண்ணிட்டு இருக்காங்க. டெடிகேட்டட் இந்த கம்பெனி டெடிகேட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனால தான் 100 வருஷமா ஒரு கடையை நிறுத்த முடியும். ஏன்னா 10 ஆண்டுகள் இருந்தாலே பெரிய விஷயம், 100 ஆண்டுகள் இருக்கு பெரிய விஷயம், அதோட பெரிய உயர்ந்த விஷயம். நீங்க வந்து கடினமா உழைச்சா ஜெயிக்கலாம்ன்றது இவங்க ஒரு உதாரணம். நான் எப்பயுமே இந்த ஜுவல்லரி ஸ்பெஷல் வந்து அந்த ஜுவல்லரி பத்தி மட்டும் பேச மாட்டேன். அது மட்டும் என்ன பேச, அவங்க ஜெயிச்சிட்டாங்களே, அதுல இருந்து நீ நானும் என்ன கத்துக்க போறோம், அதனால உன்னோட வாழ்க்கைக்கு என்ன உபயோகம், என்னோட வாழ்க்கை என்ன உபயோகம், வரும் தலைமுறை என்ன கத்துக்க போறாங்க, அதான் முக்கியமானது. சோ ஜெயிக்க முடியும், ஜெயிக்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஹார்ட் ஒர்க் பண்ணா ஜெயிச்சிடலாம். அப்புறம் இவங்க வந்து ஒரு ரிலீஜியஸ் சப்போர்ட் இருக்கு. இவங்க வந்து ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி சார்ந்த ஒரு நிறுவனம். அதனால முஸ்லீம்ஸ் வந்து நிறைய அந்த கடையில போய் வாங்குவாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த விஷயம் வந்து சப்போர்ட் பண்ற விஷயம் கிறிஸ்டியானிட்டிக்கும் இருக்குது, முஸ்லீமுக்கும் இருக்குது. அவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் சார்ந்த கடைக்கு போய் வாங்குவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்ப்பாங்க, அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது நம்ம இந்து ரிலிஜன்ல இல்லைங்க, அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கு உடனே எல்லாரும் இந்து கடைக்கு போய் வாங்குங்க, மதத்தை தூண்டுவதற்காக நான் பேசல. நான் அந்த மதங்கள்ல உதவி செய்யக்கூடிய குணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால அவரோட வெற்றி வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. நம்ம இந்து ரிலிஜன் அவ்வளவு ஒன்றும் உதவி பண்ணக்கூடிய எண்ணங்கள் அவ்வளவு இல்லை. நம்ம அந்த இடத்துல போய் வாங்கணும், அவங்களை சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா மேபி அவங்க சிறுபான்மையினர்ன்றதால கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. அதுக்குன்னு மதம் சார்ந்த நான் பேச தப்பா எடுத்துக்காதீங்க. நான் மதத்தை கடந்தவன். அதாவது அறிவு நிலைக்கே வந்து ஆண் பெண்ணே கிடையாது, அப்படியே மதம் வரப்போகுது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து அறிவு நிலை ஆன்ம நிலைக்கு கடவுளுக்கு வந்து வெரைட்டி பிரிக்க மாட்டாங்க. கடவுள்ன்றது அது அழகா சொல்றாரு. சாரி, இப்ப இந்த வீடியோ எடுத்து பேச தப்பா நினைச்சுக்கோனா, இந்த விஷயம் சொல்லி ஆகணும்னா, இப்ப வந்து மதம் சார்ந்த கம்பெனி நான் மதம் சார்ந்த நினைச்சிடாதீங்க. என்ன எனக்கு இந்து மதம், நான் இந்து, எங்க அம்மா நல்லவன் சொல்ல போயிடுது. நான் இந்து மதத்தை சார்ந்தவன். அதுக்குன்னு வந்து மத்த மதம் வெறுக்கிற முடியாது. மத்த மதம் எல்லாம் பிடிக்கும். இது ஏன் இங்க சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துல வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் பதிவு பண்றாரு. தண்ணிய வந்து ஒருத்தன் தண்ணின்னுவான், ஒருத்தன் ஜலம்னுவான், ஒருத்தன் வந்து நீலுனுவான், ஒருத்தன் பானின்னுவான், ஒருத்தன் ஆக்குவான்வாங்க. இப்போ கடவுளுக்கு வந்து ஒரு பேர், விநாயகர் நான் சொல்லுவேன், ஒருத்தர் வந்து அல்லான்னு, ஒருத்தர் வந்து கிறிஸ்டியன் வர. அதனால மதத்தை சார்ந்து பிரிக்கல, அந்த மதத்தை சார்ந்தோடு ஒருத்தர் வந்து உதவி பண்ணிக்கிறான்னு சொல்ல வரேன். வேற எதுவும் இல்லை, தப்பா நினைச்சுக்குவானா என்ன. சோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு வந்து எல்கேஎஸ் ஜுவல்லரியோட ஸ்பெஷல் முடிஞ்சிச்சு. நன்றி, அடுத்த வீடியோல சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டை பொருளாதார ஆண்டா ஜெயிக்க பாருங்க. நான் ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ. அது பார்த்தா கம்மி தான் பார்த்துருக்கான். பாருங்க, பினான்சியல் லெசன்ஸ் போட்ட வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. நியூ இயர்க்காக பினான்சியல் ரெசல்யூஷன் போட்டிருந்தேன். முடிஞ்ச சேனல்ல போய் பாருங்க. அது ஒரு 45 செகண்ட் வீடியோ தான். ஒரு 3 விஷயம் சொல்லியிருப்பேன். எது முக்கியம் நீ பினான்ஸ் ஜெயிக்குது. நான் இப்ப இதுல கூட சொல்லிடுறேன். நானு ஒண்ணு வந்து நீங்க வந்து கடனே வாங்காதீங்க. அது கிரெடிட் கார்டா இருக்கட்டும், இல்ல பர்சனல் லோனா இருக்கட்டும், எதுக்காகவும் கடன் வாங்காது. கடன் வாங்கினா தோத்து போயிடுவேன். கடன் வாங்காத. 2வது, நீ சம்பாதிக்கிறதுல நீ 10,000 சம்பாரி, 1 லட்சம் சம்பாரி, 10 லட்சம் சம்பாரி, நிறைய சம்பளம் வாங்குவாங்க. 10% சேர்த்து வைக்க பாரு. 10,000னா 1000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் 10,000 ரூபாய் சேர்த்து வைக்க பாரு. இந்த சேர்த்து வச்ச பணத்தை 10% உனக்கு ஆல்ரெடி சேலரி அக்கௌண்ட் இருக்கு பேங்க்லயே, மினிமமா ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இந்த மாசம் அந்த 10% போட்டு வை. 12 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களை அறியாமையே ஒரு மாதத்துக்கு மேல உங்களோட சம்பளம் வந்து அந்த அக்கௌண்ட்ல இருக்கும். பொருளாதாரத்தை வெட்டி எடுத்து இது 3 தான் வழி. 1, கடன் வாங்காத, சம்பாதிக்கல 10% சேர்த்து வை, சேர்த்து வச்ச 10%ல ஏதாவது சின்னதுல முதலீடு பண்ணு.
ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். இதை பயன்படுத்தினா இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு வெற்றியா அமையும். பொருளாதார ஜெயிக்கணும் 3 தாங்க. கடன் வாங்கக்கூடாது. எந்த கடனும், கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, அப்புறம் வந்து கேட்ஜெட் லோன், பைக் லோன், கார் லோன், லோனே வாங்கக்கூடாதுங்க. 2வது சம்பாதிக்கல 10% சேர்த்து வைக்கணும். 3வது சேர்த்து வைக்கிற 10% போய் அதாவது ஆர்டி அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் போட்டு வைங்க. ரெக்கரிங் டெபாசிட் சொல்லக்கூடியதுல மாதம் போட்டு வைங்க. ஒரு வருஷத்துல 1 மாசம் சம்பளம் இருக்கும். அந்த 1 மாசத்துக்கு மேல சம்பளம் உங்க அக்கௌண்ட்ல வரும். அது வந்தாலே உங்களுக்கு ஒரு நிமிர்வு வரும். நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம்டா, நம்ம ஜெயிக்கலாம்டா என்ன வரும். அதுக்காக முயற்சி பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல்.